ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதற்காக வேலை வாய்ப்பு முகாமை தளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த வேலைவாய்ப்பு முகாமை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற டாடா நிறுவனத்துடைய PRO மரியாதைக்குரிய ரோபின் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற இந்த தேன்கனிக்கோட்டை நகரத்துக்கு, இந்த நகரத்துடைய வளர்ச்சிக்கு, உள்கட்டமைப்பு வசதிக்கு என்னோடு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய பேரூராட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களுக்கும், அதே போல இந்த முகாமிலே கலந்து கொண்டு இன்றைக்கு பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற இந்த பகுதியில் சிறப்பான மருத்துவ சேவையை செய்து வருகின்ற நம்முடைய மரியாதைக்குரிய வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்தை இங்கே நடத்தி கொண்டு பின்தங்கிய இந்த பகுதியில் சிறந்த கல்வியை 15 ஆண்டுகளாக வழங்கி 100% தேர்ச்சியை மாணவர்களுக்கு பெற செய்து அந்த மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பது மட்டுமல்ல, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற இந்த பள்ளியுடைய கரஸ்பாண்டன்ட் மரியாதைக்குரிய சாம்ராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற இந்த வார்டுடைய கவுன்சிலர் ஜெயந்த் அவர்களுக்கும் மற்றும் 1வது வார்டு கவுன்சிலர் பையன் சிஎம் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு அவருக்கே தெரியுது. கேட்ட உடனே எல்லாமே வாரி வருகிறாரு. நம்ம தனி கான்ஸ்டிட்யூன்சில பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேலைகள் தேன்கனிக்கோட்டையில பாத்தீங்கன்னா கிட்ட 50 கோடிக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு நமது அரசாங்கம் ஆகட்டும், நமது சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும் 24 மணி நேரம் வேலை செஞ்சு நம்மளுக்கு இந்த தொகுதியை முன்னேற்றம்ன்றதுனால பல பேர் பல விதமா பேசலாம். பட் அவர் வந்த பின்னாடி எவ்வளவு முன்னேற்றம் செஞ்சிருக்கிறது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.